இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற மெய்யான சமாதானம், நன்மை, உயிர்த்தெழுந்த திருநாள் பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவருக்கும் பரிபூரணமாய் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் காலையிலே என்னுடைய மகன் என்னிடம் வந்து பேசினான். நாளைய தினம் நீங்கள் ஒரு செய்தி சொல்லுவீங்க, என்ன செய்தி தெரியுமா அப்படின்னு கேட்டான். நான் உடனே என்ன செய்தி நான் சொல்ல போறேன், நீ சொல்லு அப்படின்னு கேட்டேன். உடனே நீங்க கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவீங்க. உடனே மக்கள் எல்லாரும் திரும்பி மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் இதை நமக்கு நினைப்பூட்டுவார்களா அப்படின்னு நானும் நினைப்பேன். நேற்று காலையிலேயே அவன் சொன்னான், சரிங்களா? அதனால இன்றைக்கு காலையில அந்த வாழ்த்துக்களோடு தான் இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் செய்தியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் வீண். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம் வீண். இந்த நாளின் காலையில இப்படி வந்து உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லையா? காலையிலேயே உங்களெல்லாம் எழுப்புறாங்க பெற்றோர். ஐயோ, எழுப்புறதுக்குள்ள அவ்வளவு பாடுபடுத்திடுறீங்க. கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்ம இப்படி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, புது துணி போட வேண்டிய அவசியம் இல்லை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் போல வெந்ததை தின்று விதி வந்தால் போவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருப்போம். கொண்டாட்டம் இருக்காது. மீட்பின் வாழ்க்கையினுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளாமலே போயிருப்போம். இப்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய ஒரு அலாதியான விஷயம் என்னவென்றால், மீட்பை நாம் ருசித்து விட்டோம், கர்த்தரை நாம் ருசித்து விட்டோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நற்செய்தி இல்லை. இப்பொழுது நாம் எல்லோரும் நற்செய்தியினால் ஈர்க்கப்பட்டவர்களாய், நற்செய்தியினால் மீட்கப்பட்டவர்களாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். நற்செய்தி நம்மை மீட்டிருக்கிறது. எந்த நற்செய்தி? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இதனங்க நற்செய்தி. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல ஜம்முன்னு இருக்கிறீங்க. பார்த்துக்கோங்க, பார்க்கறதுக்கே அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியா நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாள்ல நீங்க விசேஷமா இருப்பதற்கான காரணம் என்னது? இயேசு உயிர்த்தெழுந்தார். அவ்வளவுதான், இல்லையா? ஒரே காரணம் தான், இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார், மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவுமே அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகம் நம்மளை எப்படி வச்சிருந்துச்சு, ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். பார்த்துக்கோங்க, மார்க்கு 16வது அதிகாரத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் காலை அதிகாலை, அதிகாலைனா எத்தனை மணி வச்சுக்கலாம் சொல்லுங்க? இவருங்க வந்து நல்ல சுகந்த வர்க்கம் இடும்படி அந்த மரித்து போன சரீரத்திற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த சடங்குகளை நிறைவேற்றும்படி அங்கே ஒரு கூட்ட பெண்கள் செல்லுகிறார்கள். அப்படி அந்த பெண்கள் செல்லும் போது பைபிள்ல போட்டுக்குது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை அப்படின்னு போட்டுக்குது. நானு வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகள்கிட்ட நான் கேட்கிறேன், அதிகாலைன்னா என்னது? அதிகாலைனா இன்னைக்கு எங்களை இருட்டுல கூப்பிட்டு வந்துட்டாங்க. இன்னும் பிள்ளைகள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இருட்டுல நாங்க நைட்டு தூங்கிக்கிட்டு தான் இருந்தோம், திடீர்னு ஆளை கடத்தி கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. நாங்க ஏதோ கூடு விட்டு கூடு வாங்க மாதிரி வீட்டுல இருந்து இங்க இருக்கிறோம். அதிகாலைனா எத்தனை மணி? நாங்க எந்திக்கிறது தான் அதிகாலை. அது 8 மணிக்கு எந்திரிச்சா 8 மணி தான், 10 மணினா 10 மணி தான். நாங்க எழும்புவதுதான் அதிகாலை. நிறைய பேர் சொல்றீங்க. ஒரு 4 மணி, 4:30 மணி, 5 மணி கூட வச்சுக்கிடுவோம். 5 மணிக்கு யாராச்சும் கடை திறந்து வச்சிருப்பாங்களா? திறந்திருப்பாங்க. டீ கடைகள் திறந்திருக்கும், சரிங்களா? டீ கடைகள் திறந்திருக்கும். வேற ஏதாவது பெரிய வளையல் கடை திறந்திருக்குமா? இங்க பாருங்க, நறுமண பொருட்களோடு அதிகாலையிலே இந்த பெண்கள் வந்திருக்கிறார்கள். அதிகாலையிலே பெண்கள் சுகந்த வர்க்கம் இடும்படி வந்தார்களாம். யூதர்களுக்கு சனிக்கிழமை என்ன நாள்? ஓய்வு நாள். அன்றைக்கு அவங்க ஏதாச்சும் வேலை பார்ப்பாங்களா? எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க.
அதிகாலை என்றால் 4 மணி 5 மணி, அப்பொழுது கடைகள் திறந்திருக்கவும் வாய்ப்பில்லை. அப்படி என்றால் இவர்கள் இந்த நறுமண பொருட்களை எப்போ வாங்கியிருக்கணும்? இயேசு கிறிஸ்து மரித்த அன்றைய தினம், இயேசு மரித்து விட்டார் என்ற செய்தியை கேட்ட உடனே நம்மெல்லாம் ஆராதனை முடிஞ்ச உடனே எங்க போவோம்? கறிக்கடைகளுக்கு போறது போல இவங்க இயேசு கிறிஸ்து மரித்த செய்தியை கேட்ட உடனே, மரித்த செய்தியை அறிந்து கொண்ட உடனே நேரா எங்க போனாங்க? எந்த அளவுக்கு இந்த மக்கள் இயேசுவுக்கு இப்படி சடங்குகளை, சடங்காச்சாரமாய் இயேசுவை காண்பதை, சடங்காச்சாரமாய் ஆண்டவரை வழிபடுவதை இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிரோடு இருக்கும்போது வாங்கன்னு சொன்னா 4 மணிக்கு ஜெபம்னா இயேசுவை பார்க்கறதுக்கு அவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? நான் சிம்பிளா உங்கள்கிட்டயே கேட்கிறேன். காலையில 9 மணிக்கு ஒவ்வொரு பரிசுத்த நாள்லையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆராதனை நம்ம சர்ச்சில் நடக்குது இல்லையா? 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு நம்ம வர்றோம்? நீங்க சிலர் சொல்றீங்க நாங்க 8:50க்குலாம் வந்து நாங்க பேச ஆரம்பிச்சிருவோம். ஐயா பெல்லு அடிக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம். பெல்லு அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அமைதியா இருப்போம். எனக்கு அவங்க பேசுறத பத்தி சந்தோஷம். ஏன்னா அவங்களாவது நான் ஆராதனை ஆரம்பிக்கும் போது இருக்கிறாங்களே நினைப்பேன். பார்த்துக்கோங்க நம்ம எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவங்க இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அது பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனா அவங்க ஆராதனையில 9 மணிக்கு இருக்கிறாங்க. 9 மணிக்கு பேச்சு துணைக்கு கூட நிறைய பேர் இல்லை. பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? இப்ப யோசித்து பாருங்க, இவங்க சரியான நேரத்துக்கு போனாங்க, சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு சரியான நேரத்துக்கு போறாங்க. உயிரோடு எழுந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அநேக நேரங்கள்ல நம்ம நேரம் தவறி வருகின்றோம். நேரம் தவறி வருகின்றோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சடங்குகள் என்று சொன்னா நம்மளும் சீக்கிரம் வந்துருவோம். பார்த்துக்கோங்க, இந்த பண்டிகை நாட்கள்ல மட்டும் வேகமா சேரு நிரம்பிடும். ஏன் சொல்லுங்க? யாராவது வந்து உட்கார்ந்துருவாங்கய்யா, உள்ள எங்களுக்கு இடம் கிடைக்காது, அதனால சீக்கிரமா வந்து உட்கார்ந்துடும். அன்புக்குரியவர்களே, சடங்காச்சாரமாகி போனால் எல்லாம் சரியாக நடப்பதை போல் இருக்கும். சடங்காச்சாரமாக போய்விட்டது. ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, சடங்காச்சாரங்களை ஒதுக்கிட்டது. சடங்குகளை கொண்டாட வருகிறீர்களா? சடங்குகளை கொண்டாட வந்தால் நான் அங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற செய்தி. இதுதான் முதல் செய்தி. சடங்குகளுக்காக இறை சன்னிதானத்திற்கு நீங்கள் வந்தால் அவர் அங்கே இல்லை, உங்களால் அவரை தரிசிக்க முடியாது. சடங்குகளுக்காக ஆண்டவரை அண்டிக் கொண்டால், வெறுமனே ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்கின்ற வெறும் எண்ணத்தோடு நாம் ஆண்டவரை நெருங்கி வந்தால் அவர் அங்கே இல்லை, அவர் உங்களுக்கானவர் இல்லை, உங்களுக்கானவராக அவர் இருக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்டீங்க. பள்ளத்தாக்கிலே வெறும் எலும்புகள் இருக்கிறது, உலர்ந்த எலும்புகள். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் தீர்க்கதரிசியை நோக்கி கேட்கிறார். இந்த தீர்க்கதரிசி பேதுரு மாதிரி கிடையாது, பார்த்துக்கோங்க, அல்லது நம்மள மாதிரி கிடையாது ஏதாவது ஒரு பதில சொல்றதுக்கு. இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் ஞானமானவர். என்ன சொல்லிட்டார்னா, ஆண்டவரே நீர் அதை அறிவீர், எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா உமக்கு தெரியும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யவும், உயிரோடு இருக்கின்றவர்களை இந்த உலகத்திலே அப்படியே எடுத்துக்கொள்ளவும் ஆற்றல் உமக்குரியது. எனவே எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஒன்று கூடியது. அதற்கு இந்த மாம்சம் எதுவும் இல்லாமல், தசைகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று கூட்டி விட்டார். எல்லாம் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது முழு சரீரம் இருக்கிறது. முழு சரீரம் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த சரீரங்கள் எழுப்பி நிற்குமா அப்படின்னு. இந்த சரீரங்கள் எழுப்பி நிற்குமா? நிற்குமா? நிற்காது. ஏன்? அவைகளுக்குள் ஆவி இல்லை, அவைகளுக்கு உயிர் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் சடங்காச்சாரமாய் ஆண்டவரை அண்டிக் கொள்ள வந்தால் நம்மிலே உயிர் இல்லை. நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, சடங்குகளை தாண்டி அவரிடத்திலே அன்பு செய்வதற்கு, நாம் அவித உணர்வோடு கூட ஆண்டவரை நெருங்கி வருவோம் என்றால் ஆண்டவர் நமக்காக காத்திருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார்.
உயிருள்ளவர்களாய் வாருங்கள், சடங்காச்சாரங்களை நீங்கள் தள்ளி போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சடங்காச்சாரங்களை செய்யறதுக்கு தான் வர்றாங்க. ஆனா அவர்கள் பாருங்க, ஒரு எதிர்பார்ப்புல வர்றாங்க. என்ன எதிர்பார்ப்பு? நான் போகிறேன், பெரிய கல்லை வச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை அடைச்சாங்க, இந்த பெரிய கல்லை வச்சு அடைச்சிருக்கிறாங்களே, யார் எங்களுக்காக இந்த கல்லை புரட்டி போடுவார்? ஒரு சந்தேகத்தோட வர்றாங்க. அங்கே பெண்கள் தான் வர்றாங்க. வலிமையானவர்களா? வலிமையற்றவர்கள் தான். பெண்கள் தான் வந்தாங்க. அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம், யார் அந்த கல்லை நமக்காக புரட்டி தந்துவார்? யார் இந்த இயேசு கிறிஸ்துவை காண்பதற்காக நான் செல்லுகின்றேன்? ஒருவேளை சடங்காச்சாரமா போறாங்க, போகல, அதெல்லாம் விடுங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று நான் செல்லுகின்றேன். ஆனால் எனக்கு எதிராக ஒரு பெரிய மலை பாரங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நெருங்க விடாதபடி பல தடைகள் எனக்கு இருக்கிறது. இந்த தடைகள் என் வாழ்க்கையிலே அகற்றப்பட்டால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை என்னால் காண முடியும். இந்த தடைகள் என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டால் என்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியும். இந்த பெண்கள் எல்லாரும் எண்ணுகின்றார்கள், யார் எங்களுக்காக புரட்டி போடுவார்? யார் எங்களுக்காக புரட்டி போடுவார்? அவர்கள் கவலையோடு அங்கே வருகின்றார்கள். ஆனால் அந்த கல்லறையிலே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த கல் புரட்டி போட கண்டார்கள். ஆச்சரியத்தை தந்தது. என்ன ஆச்சரியம்? எது எங்களுக்கு தடையாய் இருக்கிறது, எது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வதற்கு எங்களுக்கு தடையாய் இருக்கிறது என்று அவர்கள் எண்ணினார்களோ, இனி இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேருவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதைத்தான் உயிர்த்தெழுதல் சான்று பகிர்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் அவரை நெருங்கி சேர முடியும். அந்த கிருபாசன தண்டையில் நீங்கள் நெருங்கி போக முடியும். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான இடைவெளி என்பது முழுவதுமாய் நீக்கப்பட்டாயிற்று. இனி உங்களுக்கு ஒரு பரிகாரி தேவையில்லை. உங்கள் நடுவே நின்று ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக எந்த ஆசாரியனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் தேவைப்படுதா? அந்த கல்லை ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். அப்படிப்பட்ட தடையை ஆண்டவர் நொறுக்கி போட்டு விட்டார். இப்பொழுது ஆண்டவரும் நீங்களும் நேரடியாக உறவு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் தடைக்கல்லை ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உம்மை நெருங்கி சேருவதற்கு எந்த தடையும் இல்லாதபடி நீர் எங்களுக்கு விசாலமான வழியை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரை நெருங்கி சேருவதனால என்ன நன்மைகள் அப்படின்னா, ஆண்டவரை நெருங்கி அவர்கள் வந்தார்கள், தேடி வந்தார்கள். ஆண்டவர் அங்கே இல்லை. பிற்பாடு ஆண்டவர் இவர்களுக்கு தரிசனமானார். யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். இதுதான் ஆண்டவர் தருகிற நன்மை. சடங்காச்சாரமாய் சென்றீர்கள் என்றால் அவரை காண மாட்டீர்கள். ஆனாலும் உள்ளத்தின் ஆர்வத்திலே எங்களுக்கு தடைகள் இருக்கிறதே ஆண்டவரை நெருங்கி சேருவதற்கு என்றால் உங்களுக்கான நன்மைகள் உண்டாகும், தடைகள் தகர்க்கப்படும். அப்படி ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து ஆண்டவர் இல்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தால் பைபிள் சொல்லுது, திருமறை சொல்லுகின்றது, ஆண்டவரே நேரடியாக உங்களை சந்திப்பார். நிறைய நேரத்துல நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரை நெருங்கி நெருங்கி போகின்றேன், ஆனால் ஆண்டவரை என்னால் தரிசிக்க முடியவில்லை, ஆண்டவரது நன்மையை என்னால் பெற முடியவில்லை, ஆண்டவரது ஆலோசனையை என்னால் பெற முடியவில்லை என்று சொல்லி அநேக நேரங்கள்ல நாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில விக்கித்து போய் நிற்கின்றோம், ஏங்கி கொண்டு நிற்கின்றோம். இங்கே மகதலேனா மரியாளை ஆண்டவர் நேரடியாக சந்தித்தார். முதலாக அவருக்கு தரிசனமானார். மத்தேயுவின் உள்ள இன்னும் அழகா இருக்கும். அவள் அழுது கொண்டு இருந்தாளாம். அவள் அழுது கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை துடைக்கின்றார். கண்ணீரை துடைத்து அவளை பேசி அவளிடத்தில் சொல்லுகின்றார், நீ வாழ்க என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் ஆண்டவருடைய உறவு. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் நீ வாழ்க என்கின்ற வாழ்வு. இந்த உலகத்துல இந்த ஒரு வாழ்த்து எவ்வளவு அவசியம் பாருங்க. நமக்கு வாழ்க என்று யாராவது ஒருவர் நம்மை வாழ்த்துகிறார்கள் என்றால் அந்த வாழ்த்து எவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். நம்மை அப்படி வாழ்த்துவதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. நாம் தான் பின்னாடி நின்று இவர் வாழ்க அவர் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி கொண்டிருக்கின்றோம். கூட்டத்தில் நின்று கோஷம் எழுப்புகிறவர்களாகவே நம்ம இருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருவது என்னன்னா, நீ எதற்கு பின்னாடி போய் நின்று கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிற? நான் உன்னை சந்திக்கிறேன், நேரடியா சந்திக்கிறேன், நீ வாழ்க என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அவர் வாழ்க என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. அவர் வாழ்க என்று சொல்லுகின்றார். நம்முடைய காதுகள், நம்முடைய மனது, நம்முடைய இருதயம் திறந்திருப்பதாக, நம்முடைய மனது இருதயம் எல்லாம் திறந்திருப்பதாக. ஆண்டவர் இப்பொழுது நம்மை சந்தித்து நீங்கள் வாழ்க வாழ்க என்று ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அறிவிக்கின்றார். நீங்கள் வாழ்க, நீங்கள் வாழ்க என்று சொல்லுகின்றார். இந்த வாழ்த்து செய்தி எத்தனை பேருக்கு தேவை? எத்தனை பேருக்கு இன்றைக்கு அவசியம்? என் வாழ்க்கை முழுவதுமாக பாழ்பட்டு கிடக்கிறது, என் வாழ்க்கை அருந்து போய் இருக்கின்றது, நான் எதிர்பார்த்த நன்மைகளை சேர முடியாமல் வழியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது, என் வாழ்க்கை இன்னும் மேன்மைகளை காணவில்லையே. ஆண்டவர் சொன்னார், நீ வாழ்க, நீ வாழ்க என்று அவர் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்புண்டாகும். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில எவைகள் தடைகள் என்று இருக்கிறதோ தடைகளை உடைத்து உங்களை வாழ்க என்று வாழ்த்துகின்ற ஆண்டவர் இப்பொழுது உயிரோடு கூட நம் மனவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருப்பது எதற்காக? தடைகளை அகற்றி உங்களை வாழ்விப்பதற்காக. தடைகள் அகன்று போயின. சொல்ல முடியும் சாட்சிகள் நிறைய. இந்த ஓராண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த தடைகளை எப்படியெல்லாம் உடைத்து போட்டிருக்கிறார். சொல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக சொல்ல முடியும். எத்தனை தடைகளை உடைத்திருக்கிறார். பயங்கள், குழப்பங்கள், எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற எல்லாவித பயங்களையும் ஆண்டவர் உடைத்து போட்டார். உங்களை வாழ்வித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை வாழச் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கருவிலே வளர்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகள் எப்பொழுது தர வேண்டும், உங்கள் வாழ்வு எப்பொழுது உயர வேண்டும், ஆண்டவர் எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வாழ்க என்று சொல்லி. ஆண்டவர் வாழ்க என்று சொல்லுகின்றார். முழு மனதோடு அந்த வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் வாழ்த்துக்களை பெறும்போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நிச்சயமாய் பிரவேசிக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள் உண்டாகும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அதிகாலையிலே உங்களுக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்று மீண்டுமாக நான் அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஜனமே நீ வாழ்க, கர்த்தருடைய ஜனமே நீ வாழ்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென்.